ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்ப யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணலாம், கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல பேங்கிங் எக்ஸாமுக்கான ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாரி எல்லா கன்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு இந்த எலைட் பாஸ்க்குள்ள இன்க்ளூட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த எலைட் பாஸ் வாங்குறதுக்கு வந்து KR35ன்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். எலைட் பாஸ்ல மொத்தமா என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம் அப்படின்னா, ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ரீசனிங், எல்லா பேங்க் பிடிஎஃப் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எல்லா கவரேஜஸுமே வந்து பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கன்டென்ட்டுமே வந்து ஒன் ஷாட்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லா கிடைக்கும். இதுல அது இல்லாம ப்ராஜெக்ட் K10 செஷன், இங்கிலீஷ்க்கான மெயின்ஸ் பிளஸ் வந்து ரீசனிங்கான மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு மெயின்ஸ்க்கு ரிலேட்டடான கன்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ ஆல் ஓவர் ஃபுல்லா பேங்க் எக்ஸாம் ஃபுல்லா கிளியர் பண்ற வரைக்குமே வந்து உங்களுக்கு இது மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எலைட் பாஸ் வாங்குங்க. ஸோ தட் எவ்ரிதிங் இட் வில் பி கவர்ஸ் இன் ஒன் ஷாட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்க்கான டிஸ்கிரிப்ஷன் கீழ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வாங்கணும் அப்படின்னா, CA15 என்ற கூப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களால வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து மந்த்லி மேகசின் பிளஸ் வந்து பூஸ்டர்ஸுமே வந்து உங்களுக்கு இதுல வந்து அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். What is the name of the new sports policy approved by the Union Cabinet on July 1, 2025, aimed at making India's top 5 sporting nations by 2047? 2047க்குள்ள இந்தியா வந்து டாப் 5 ஸ்போர்ட்டிங் நேஷனா வந்து கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியா வந்து இப்போ வந்து ஒரு நியூ ஸ்போர்ட்ஸ் பாலிசியை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க யூனியன் கேபினெட்ல. அந்த நியூ பாலிசிக்கான நேம் பார்த்தோம் அப்படின்னா, கெலோ பாரத் நிதி 2025ன்னு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, NSP 2025. ஓகேங்களா? அதாவது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2025ன்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு நேம் தான் வந்து கெலோ பாரத் நிதி 2025. இதுக்கு முன்னாடி இது என்ன இருந்துச்சுன்னா, 2021ல வந்து இருந்த பாலிசிய தான் வந்து ரிவைஸ் பண்ணது. ஓகேங்களா? ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணி ஓகேங்களா? இப்ப நியூவா வந்து NSP நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா, கெலோ பாரத் நிதி 2025. இது அப்ரூவ் பண்ணதுக்கான மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2047க்குள்ள வந்து இந்தியா வந்து ஒரு டாப் 5 ஸ்போர்ட்டிங் நேஷனா வந்து கொண்டு வரதுக்கு தான் வந்து இதனோட மெயின் எய்ம். ஓகேங்களா? ஸோ NSP வந்து அப்ரூவ் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்க, NSP 2025 பாலிசிய வந்து அப்ரூவ் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா, July 1, 2025. இது எதை ரிப்ளேஸ் பண்ணுதுன்னா, NSP 2001 வந்து ரிப்ளேஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அலைன்டு வித் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விஷன் 2047 வந்து அலைன் பண்ணி தான் இந்த டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயினான ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒலிம்பிக் கேம் 2036ஓட ஒலிம்பிக் கேம் தான் இதனுடைய மெயின் ஃபோக்கஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த கேபிட்டல் காஸ்ட் அப்ரூவ்ட் ஃபார் த 4 லேன் பரமக்குடி டு ராமநாதபுரம் NH87? ஓகேங்களா? NH87 ஹைவே ப்ராஜெக்ட் இன் தமிழ்நாடு. எவ்வளோ அதோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, 1853 crore வந்து இதனுடைய மொத்த காஸ்ட். எங்க பார்த்தீங்க அப்படின்னா, 4 லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பரமக்குடியிலிருந்து ராமநாதபுரம் வரையும். இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1853 crores. ஓகேங்களா? ஸோ இதனுடைய கிலோமீட்டர் கவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 46.7 கிலோமீட்டர் வந்து கவரேஜ் ஆகுது. இதுதான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 4 லேன் ப்ராஜெக்ட். அதனுடைய நேஷனல் ஹைவே பார்த்தோம் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து NH87 ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து பரமக்குடியிலேருந்து ராமநாதபுரம் வரையும் இருக்கக்கூடிய ஒரு ரோட்வேஸ். ஓகேங்களா? ஸோ இதோட கிலோமீட்டர் 46.7 கிலோமீட்டர். இதுக்கு அப்ரூவ் பண்ண அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1853 crore வந்து அப்ரூவ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? HAM அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஹைபிரிட் அன்யூட்டி மோடுன்னு சொல்லுவாங்க. இது டோட்டல் சிவில் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 997.63 crores. இதனுடைய லேண்ட் அக்விசிஷன் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அதுக்கோசரம் அந்த ரோட்வேஸ்ல இருக்கிற லேண்ட் அக்விசிஷன் பார்த்தோம் அப்படின்னா 340.94 crore. இது எத்தனை நேஷனல் ஹைவேஸை கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5 நேஷனல் ஹைவேஸை கனெக்ட் பண்ணுது, 3 ஸ்டேட் ஹைவேஸை கனெக்ட் பண்ணுது, பிளஸ் வந்து 2 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அண்ட் 2 போர்ட்ஸ். ஓகேங்களா? மதுரை ஏர்போர்ட்டும் வந்து இதில் வந்து லிங்க் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து இந்த ஹைவே மூலிமா வந்து 5 நேஷனல் ஹைவேவும் ப்ளஸ் வந்து 3 ஸ்டேட் ஹைவே ப்ளஸ் வந்து 2 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு ஹைவேல வந்து ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா,
What was the focus of the report released by the Office of PSA to the Government of India in July 2025? என்ன ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங் ZETன்னு சொல்றாங்க. ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங் அடாப்ஷன் இன் இந்தியா. ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? PSAன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ரிலீஸ்ட் எ ரிப்போர்ட் ஹைலைட்டட் த ரோல் ஆஃப் ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங் இன் ரெடியூசிங் எமிஷன் அண்ட் எனர்ஜி கன்சம்ஷன்ஸ் இன் இந்தியாவோட ஹெவி வெஹிக்கிள் செக்டர். அதாவது இந்த லாரி ட்ரக்லாம் பெரிய வெஹிக்கிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹெவி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. அந்த இந்தியாவோட ஹெவி வெஹிக்கிள் செக்டரோட எனர்ஜி கன்சம்ஷன்ஸும் ப்ளஸ் வந்து அவனுடைய எமிஷனும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங்ன்றதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட். PSAன்றது வந்து பார்த்தோன்னா பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர். இந்த ரிப்போர்ட் எங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நியூ டெல்லி. மெயினாக ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி எலக்ட்ரிக் ட்ரக்ஸ்க்கு வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எந்த இயர்க்குள்ள பார்த்தோம்னா 2070 வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஏர் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எனர்ஜி செக்யூரிட்டி பண்ணுறதுக்கு தான் வந்து இதனுடைய மெயின் மோட்டோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, for which period did the Ministry of Finance announce that small savings scheme interest rates will remain unchanged in financial year 2026ல வந்து அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகாது, ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் மீன்ஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்றது எந்த பீரியட் பார்த்தோம் அப்படின்னா Q2 அதாவது செகண்ட் குவார்ட்டர் ஃபினான்ஷியல் இயர் டு செகண்ட் குவார்ட்டர் ஜூலை டு செப்டம்பர் 2025 தான் வந்து Q2 ஃபினான்ஷியல் இயர் 2025 2026 சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ ஜூலை டு செப்டம்பர் 2025 தான் வந்து இந்த செகண்ட் குவார்ட்டர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிமைன்ஸ் அன்சேஞ்ச், அதாவது சேஞ்ச் ஆகலை, அதே ரேஞ்சில் தான் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து அனௌன்ஸ்டு நோ சேஞ்ச் இன் SSS. ஓகேங்களா? ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகலை, அதே ரேட்டில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த பேங்க்குக்கு எந்தெந்த ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்க்கான எந்தெந்த பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக நான் ஒரு ரீல்ஸ் ஒன்று கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தட் இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த எக்ஸாம்ஸ். ஹவு மச் பர்சன்டேஜ் ஃபார் ஹோம் விச் ஸ்கீம்ஸ் லைக் SSA ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு தனியாக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தோம்னா SSSன்றது வந்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம் ரிவ்யூடு, இது வந்து குவார்ட்டர்லி ரிவ்யூ பண்ணுவாங்க. மேனேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா DEA. எது கீழே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் அன்சேஞ்ச் ஃபார் 6 கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து ரிமைன்ஸ் அன்சேஞ்சாக வந்து இருக்கும், அதாவது சேஞ்ச் ஆகாமல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்மால் சேவிங் ஸ்கீம் வந்து முன்ன சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் கீழே ஒரு 7 to 8 ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 7 to 8 ஸ்கீம்ஸில் வந்து மொத்தம் எது வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025 செகண்ட் குவார்ட்டரில் வந்து கொடுக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம SSY, அதாவது சுகன்யா சம்ரித்தி யோஜனான்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ SSAன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 8.2% வந்து இதில் மட்டும் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசன் சொன்னோம் பார்த்தீங்களா, சீனியர் சிட்டிசன் SCSSன்னு சொல்லுவாங்க, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமும் ப்ளஸ் வந்து SSY சுகன்யா சம்ரித்தி யோஜனான்னு சொல்லுவாங்க. இதனுடைய ரெண்டுத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 8.2% வந்து இப்போ ரிமைன்ஸ் அன்சேஞ்சாக இருக்குன்னு பார்த்து சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா? SSYன்றது பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான திட்டம், அதாவது பொன்மகள் சேமிப்பு திட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான் SSY கேர்ள் சைல்டுக்கு. SCSS வந்து சீனியர் சிட்டிசனுக்கு. ரெண்டு ஸ்கீமே பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸ் பெனிஃபிட்ஸுமே அதில் இருக்குது. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்ட்டர்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே ரேட்ஸ் அன்சேஞ்சு சின்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2020 வந்து இன்னும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் இந்தியா க்ரூயிஸ் டயலாக் இனாகிரேட்டட் டு பூஸ்ட் மேரிடைம் கோஆப்ரேஷன் இன் 2025? எந்த இடத்துல நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் தான் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏஷியன் இந்தியா க்ரூயிஸ் டயலாக் 2025 எங்கே நடந்துச்சுன்னா சென்னை, தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. பை யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்பானந்தா சோனோவாலால் தான் நடத்தப்பட்டது. ஓகேங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா டு என்ஹான்ஸ் க்ரூஸ் கனெக்டிவிட்டிக்கும் ப்ளஸ் வந்து மேரிடைம் கொலாபரேஷன் வித் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அந்த கொலாபரேஷன் இருக்கணுன்றதுக்கோசரம் தான் மெயினாக கொண்டு வந்தது. எந்த இடத்துல நடந்துச்சுன்றது பார்த்தோம்னா சென்னையில் நடந்துச்சு, தமிழ்நாடு. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த சூப்பர் ஆப் லான்ச்டு பை த யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இன் ஜூலை 2025 டு கன்சாலிடேட் ரயில்வே பேசஞ்சர் சர்வீஸ். ரயில்வே நம்மளோட ரயில்வே டிராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சரோட சர்வீஸ் எல்லாமே எதன் மூலியமா கன்சாலிடேட் பண்றதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெயில் ஒன் அப்படின்னு கூடிய ஆப் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவங்க தான் வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலியமா வந்து ரயில்வே பேசஞ்சரோட சர்வீஸ் எல்லாமே ஒரு கன்சாலிடேட் பண்ண முடியும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப். ஓகேங்களா? மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு அது மோட்டிவா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம டெலகிராமோட குரூப் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து வீக்லி ரிவிஷன் வந்து பண்றதுக்கும், பிளஸ் வந்து 2 to 3 டேஸ் கம்பைன் பண்ணி சிஏக்கான ரிவிஷன் பண்றதுக்கு, அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அந்த ரிவிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் யூ கேன் ஏபிள் டூ ரிவைஸ் இட் 2 to 3 டைம்ஸ். நான் வந்து டெலகிராம்க்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? ரெயில் ஒன் ஆப் ஓகேங்களா? லான்ச்டு பை சிஆர்ஐஎஸ் 14th ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மல்டிபிள் ரயில்வே சர்வீஸ் எல்லாமே இருக்கு. என்னென்ன இருக்குன்னா, ஐஆர்சிடிசி, என்டிஇஎஸ், யூடிஎஸ்ன்றது வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாம் புக் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அது. பிளஸ் வந்து இன்டூ ஒன் பிளாட்ஃபார்மா வந்து இது கொண்டு வந்திருக்காங்க ஃபார் யூசர் கன்வீனியன்ஸ். நம்ம ரயில்வே வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸா இருக்கிறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்மா கொண்டு வந்திருக்காங்க. மினிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா, அஸ்வினி வைஷ்ணவ். இந்த ஆப்ப டெவலப் பண்ணது வந்து சிஆர்ஐஎஸ். ஓகேங்களா? ஓ ரீபிராண்டட் ஃப்ரம் ஸ்வார் ரயில்லேருந்து தான் ரீபிராண்டட் பண்ணாங்க. கம்பைன்ஸ் டிக்கெட் புக்கிங், பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், அதாவது நம்ம டிக்கெட் புக் பண்ணா அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஆர் வேலட், லைவ் ட்ராக்கிங், ட்ரெயினோட லைவ் ட்ராக்கிங் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதன் மூலியமா. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கு, iOS 2த்துக்குமே வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த டார்கெட் நம்பர் ஆஃப் ஹோம்ஸ் எஸ்பிஐ எய்ம்ஸ் டு சோலரைஸ் அண்டர் அ சோலார் ரூஃப் ப்ரோக்ராம் பை எந்தனா ஃபினான்ஷியல் இயர் 2027க்குள்ள 26 to 27க்குள்ள டார்கெட் எவ்வளோ நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 4 மில்லியன் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆன் த 70th ஆனிவர்சரி எஸ்பிஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, சோலார் ரூஃப் டாப் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டூ சோலரைஸ்டு ஹோம்ஸ், அதாவது வீட்டுக்கு மேலே வந்து சோலரைஸ் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு எவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஹோம்ஸ்க்கு. 4 மில்லியன் ஹோம்ஸ்க்கு. எந்த இயர்க்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2026 to 27க்குள்ள. ஓகேங்களா? ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் இது வந்து நெட் ஜீரோ 2070 இதை பார்ட்டாக வச்சு தான் வந்து இந்த டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1955. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மும்பை. சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் செட்டி. ஈவெண்ட் வந்து எங்க நடந்துச்சு இதை பத்தி பார்த்தேன். இந்த ஈவெண்ட் வந்து எங்க நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர்ல தான் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து 9 லேக் ட்ரீஸ் டு பி பிளான்டட் இன் காவேரி பேசின்லயுமே வந்து காவேரி நதிக்கரை ஓரத்தில் வந்து 9 லேக் ட்ரீஸ் வந்து பிளான் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which bank partnered with LIC in June 2025 distribute life insurance product across India ஃபுல்லா வந்து அந்த எல்ஐசி வந்து அது எல்ஐசியோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எந்த பேங்க்கோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் வந்து இது எல்ஐசியோட பார்ட்னர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் ப்ளஸ் வந்து எல்ஐசியோட ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃபரிங் வந்து பண்ணுறதுக்கு இதனுடைய ப்ராடக்ட் வந்து விச் மீன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏயு வைட் நெட்வொர்க் சப்போர்ட்டிங் தி இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 நான் வந்து இதுவும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர். எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1996. எல்ஐசியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மும்பை. எல்ஐசி தான் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் இன்சூரர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்ஐசி இந்தியாவில் பார்க்கும்போது. ஓகேங்களா? ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்க்கும்போது இந்தியா லார்ஜஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். அது இல்லாமல் இது வந்து ஒரு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்குமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which private bank launched the digital platform Indie for Business in July 2025 to empower MSME for India? எந்த பேங்க் வந்து இண்டி ஃபார் பிஸ்னஸ்னு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரைவேட் பேங்க். ஓகேங்களா? இண்டஸ்இண்ட் பேங்க் தான் வந்து கொண்டு வந்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதாவது பழச இருந்த ஆப்பை வந்து மாற்றி இப்போ வந்து இண்டி ஃபார் INDAI
ஃபார் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து பேமெண்ட், லோன்ஸ், அக்கவுண்ட்ஸ் ஃபார் சர்வீஸ், அக்கவுண்ட் சர்வீஸ் டு எம்எஸ்எம்இ வித் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லைக் 360 டிகிரி அக்கவுண்ட் வியூ அண்ட் இன்ஸ்டன்ட் ஆன்போர்டிங். ஓகேங்களா? அதாவது எல்லா ஃபீச்சர்ஸுமே எப்படி நார்மலாக ஃபுல் அக்கௌண்ட்டுமே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்குறது சேம் அதே மாதிரி ஃபுல்லாக பழைய ஆப் பதிலாக இந்த புது ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஎன்டிஐ ஃபார் பிஸ்னஸ் ஃபார் எல்லா பர்பஸ்க்குமே ஃபார் ஆஃபரிங் பேமெண்ட்ஸ், லோன்ஸ், அக்கவுண்ட் சர்வீஸ்க்குன்னு சொல்லிட்டு எல்லா ஃபீச்சர்ஸ்க்குமே வந்து இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை. எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1994. இதனுடைய சிஇஓ பார்த்தீங்க அப்படின்னா சுமந்த் கத்தப்லியா. ஓகேங்களா? எம்எஸ்எம்இஸ் பார்க்கும்போது 60 மில்லியன் ப்ளஸ் யூனிட்ஸ் இன் இந்தியா. இதில் வந்து ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஓஎஸ், கியூஆர், ஜிஎஸ்டி அண்ட் அக்ராஸ் பார்டர் பேமெண்ட், அதாவது கிராஸ் பார்டர் பேமெண்ட் டூல்ஸுமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which organization invested 1301 crore in Aditya Birla Capital in July 2025 to support என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கோசரம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டலில். ஓகேங்களா? அது எந்த ஆர்கனைசேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ஏஐஐபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1301.25 crore worth of NCDs issued by ஆதித்யா பிர்லா கேபிட்டல் டு ஃபைனான்ஸ் ரினியூவபிள் எனர்ஜிக்கும் இன்னொன்று வந்து மொபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்பஸ்க்கோசரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா பீஜிங். எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்றது பார்த்தோம்னா 2016. ஓகேங்களா? ஸோ ABCL is வந்து சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் ஃபார் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட்ஸ் இந்தியாஸ் என்டிசி பாரிஸ் அக்ரிமெண்ட் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி கோல்ஸ். ஓகேங்களா? மெயினாக பார்த்தோம்னா எவ்வளோ க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிச்சு, யாருக்கு மேலே. ஓகேங்களா? ஆதித்யா பிர்லா கேபிட்டல் மேலே. ஓகேங்களா? மெயினான பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜிக்கும் மொபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு தான் இந்தியாவில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ரிசீவ்ட் த மென்டல் ஹெல்த் அவார்டு, எம்ஹெச்ஏ அவார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எம்ஹெச்ஏ அவார்ட் 2025 அட் த 24th இன்டர்நேஷனல் மென்டல் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா பேங்காக், தாய்லாந்து. கொஷின்லையுமே நிறைய ஆன்சர்ஸ், அதாவது கொஷின்ஸ்லேருந்தே நிறைய கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் ப்ரிப்பேர் போத் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ 24th மென்டல் எத்தனாவது எடிஷன் பார்த்தோன்னா 24th இன்டர்நேஷனல் மென்டல் ஹெல்த் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? எங்கே நடந்துச்சு? பேங்காக், தாய்லாண்டில். யார் ரிசீவ் பண்ணாங்க அந்த அவார்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைமா வசீத் அப்படின்றவங்க தான் வந்து ரிசீவ் பண்ணாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் டைரக்டர் ஆஃப் டபிள்யூஹெச்ஓட சேர் அப்படின்னக்கூடிய ஒரு ரீஜனலோட டைரக்டர் தான் வந்து சைமா வசீத். இவங்க தான் வந்து இப்போ மென்டல் ஹெல்த் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எம்ஹெச்ஏ அவார்ட். ஓகேங்களா? 2025க்கு ஃபார் ஹர் லீடர்ஷிப். எதுக்கோசரம்னா ஃபார் ஹர் லீடர்ஷிப் இன் த குளோபல் மென்டல் ஹெல்த் இன் ஐஎம்ஹெச்சி இன்டர்நேஷனல் மென்டல் ஹெல்த். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் மென்டல் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் 2025 நடந்த தாய்லாண்டில் வந்து நடந்ததுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சிறந்த லீடர்ஷிப்கோசரம். டபிள்யூஹெச்ஓஎஸ்சிஆர் கவர்ஸ் எத்தனை கண்ட்ரிஸ் கவர் பண்ணதுன்னா 11 கண்ட்ரிஸ் வந்து இந்த டபிள்யூஹெச்ஓஎஸ்சிஆரில் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? எங்கே நடந்துச்சுன்னா தாய்லாண்டில் பேங்காக்கில் நடந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the executive director of RBI in July 2025 to head the department of regulationக்கு வந்து வந்திருக்கிறது யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கேசவன் ராமச்சந்திரன் அப்படின்றவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? July 1, 2025 RBI appointed கேசவன் ராமச்சந்திரன் as a ED executive director to ஹெட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெகுலேஷனுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ்லி சர்விங் என்ன ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிசிஜிஎம்ல வந்து ரிஸ்க் மானிட்டர் டிபார்ட்மெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1935. கவர்னர் பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகேங்களா? இடி என்ன மெயின் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் கீ ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட், ஒரு மெயின் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரோட மேனேஜ் ஒர்க். ஓகேங்களா? ப்ரூடென்ஷியல் ரெகுலேஷன் கவர்ன்ஸ் பேங்க் ரிஸ்க் நார்ம்ஸை வந்து இது ஃபுல்லாகவே வந்து இந்த ரெகுலேஷன் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ரிசீவ்ட் எ 1 year எக்ஸ்டென்ஷன் ஆஸ் அ சேர்பர்சன் ஆஃப் ஃபினான்ஷியல் எஃப்எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பிரியோன்னு சொல்லுவாங்க. எப்போனா ஜூலை 2025 யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ணாங்க, அவங்கள வந்து 1 year எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் வந்து அந்த ரிசீவ் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பானு பிரதாப் சர்மான்றவங்கள தான் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏசிசி எக்ஸ்டெண்டட் பானு பிரதாப் சர்மா டென்யூர் ஆஸ் எ பார்ட் டைம் சேர்பர்சன் ஆஃப் எஃப்எஸ்ஐபி
அலாங் வித் த 6 பார்ட் டைம் மெம்பர்ஸும் வந்து இது கூட ஆட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதான் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் அன்டில் எப்போ வரைக்கும்னா அன்டில் ஜூன் 30 2026 வரையும். ஓகேங்களா. எஃப்எஸ்ஐபின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்சஸர் டு பேங்க் போர்டு பிடிஓவோட சக்சஸர். ஓவர்சீஸ் லீடர்ஷிப் அப்பாயின்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி, எஃப்ஐ அண்ட் எஃப்ஐக்ஸ். ஓகேங்களா. ஏசிசியோட சேர்பர்சன் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா. எஃப்எஸ்ஐபியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இவரோட டேர்ம் வந்து எக்ஸ்டெண்டட் ஃபார் செகண்ட் டைமாக வந்து இவருடைய டேர்ம் வந்து எக்ஸ்டெண்டட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which investor received CCI approval to acquire 2.143% stake in IPO bound billion brains garage venture in July 2025. எந்த இன்வெஸ்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா விகோ இன்வெஸ்ட்மெண்ட் பிடிஇ லிமிடெட் தான் வந்து இதை வந்து ரிசீவ் பண்ணியிருக்குது. இந்த இன்வெஸ்டர் தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. சிசிஐன்றது பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அவங்க தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விகோ இன்வெஸ்ட்மெண்ட் பிடிஇ லிமிடெட் வந்து ப்ரொபோசல் வந்து எவ்வளோனா டு அக்யூர் 2.143% ஸ்டேக்கை வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க இந்த ஐபிஓவில் பவுண்ட் பில்லியன் பிரெயின்ஸ் கேரேஜ் வெஞ்சரில். ஓகேங்களா. ஸோ பில்லியன் பிரெயின்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டெக் டிரைவனோட ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனி. ஓகேங்களா. ஸோ விகோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஜிஐசி லிங்க்டு என்டிட்டி. ஜிஐசின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் சாவரின் ஃபண்ட் அது. ஓகேங்களா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி சோல்டு 17.5% ஸ்டேக் வந்து சோல்ட் பண்ணியிருக்கு. யாருக்குன்னா இன் கிரீன்கோ டூ யாருக்குன்னா ஏஎம் கிரீன் ஃபார் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.4 பில்லியனுக்கு வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா ஓஆர்ஐஎக்ஸ் கார்பரேஷன். ஓகேங்களா. ஸோ ஜப்பான் பேஸ்டான ஓஆர்ஐஎக்ஸ் கார்பரேஷன் சோல்டு எவ்வளோ பர்சன்ட்னா 17.5% ஸ்டேக் இன் கிரீன்கோல இருந்து டு நெதர்லாண்ட் பேஸ்டு ஏஎம் கிரீன் பிக்கு வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.4 பில்லியனுக்கு. ஓகேங்களா. இன்க்ரீசிங் ஏஎம்ஜிஸ் டோட்டல் ஸ்டேக் டு கிரீன்கோ டு 25%. ஓகேங்களா. ஏஎம் கிரீன் அதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு. ஓஆர்ஐஎக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான் பேஸ்டு ஃபினான்ஷியல் குரூப். ஓகேங்களா. கிரீன்கோன்றது ஹைதராபாத் பேஸ்டான ஒரு கம்பெனி. ஏஎம்ஜின்றது பார்த்தோம்னா டு ஃபோக்கஸ் கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூல்ஸ்க்கான மெயின் ஃபோக்கஸாக இருக்கிறது தான் ஏஎம்ஜி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் ஐஎன்எஸ் தமால். ஓகேங்களா. அது இந்தியாஸ் நேவிஸ் ஸ்டீல்த் கைடட் மிசைல் ஃப்ரிகேட் கமிஷன்ட் இன் ஜூலை 1, 2025. எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கலினின்கிராட் ரஷ்யாவில் நடந்திருக்கு. ஓகேங்களா. கமிஷன் பண்ணது ஐஎன்எஸ் தமால் F-71 சொல்லுவாங்க. ஓகேங்களா. வாஸ் கமிஷன்ட் இன்டு இந்தியன் நேவி அட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யாண்டர் ஷிப்யார்ட் கலினின்கிராட் ரஷ்யாவில். ஓகேங்களா. ஆஸ் த லாஸ்ட் ஃபாரின் பில்ட் மேஜர் வார்ஷிப் அண்டர் ப்ராஜெக்ட் 1135.6 தல்வர் கிளாஸஸ் பார்த்து. ஓகேங்களா. ஸோ இந்த ஐஎன்எஸ் தமால்ன்றது பார்த்தீங்கன்னா 8th ஆஃப் தல்வார் கிளாஸஸ் அதாவது அதுக்கான இருந்தது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் துஷில் ஃபாலோஸ் கிளாஸஸ் ப்ரொமோட் மேக் இன் இந்தியாவை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக இது வந்து பண்ணது. எங்கே கமிஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில். ஓகேங்களா. வைஸ் அட்மைரல் சஞ்சய் ஜசித் சிங் வாஸ் பிரசன்ட் அட் த டைம். அந்த கமிஷன் பண்ணப்போ அந்த டைமில் வந்து ப்ரெசென்ட் பண்ணது வந்து யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் அட்மிரல் சஞ்சய் ஜசித் சிங் வந்து அங்கே இருந்தார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which indigenous stealth frigate was delivered to the Indian Navy under Project 17A அப்படின்னு கூட ப்ராஜெக்ட் மூலியமா ஒரு இந்தியன் நேவிக்கு வந்து ஒரு ஸ்டீல்த் ஃப்ரிகேட் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அது என்ன ஷிப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் உதயகிரி அப்படின்னு கூடிய ஒரு ஷிப்பு தான். ஓகேங்களா. ஸோ இந்தியன் நேவி ரிசீவ்டு யார்ட் 12652 நேம்டு அதோட நேம் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் உதயகிரி. த செகண்ட் ஸ்டீல்த் ஃப்ரிகேட் அண்டர் ப்ராஜெக்ட் பார்த்தோம் எந்த ப்ராஜெக்ட் கீழேனா ப்ராஜெக்ட் 17A கீழே பில்ட் பை யார் பில்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மேசகன் டாக் ஷிப் பில்டர் லிமிடெட். அவங்க தான் வந்து இந்த ஷிப்பை வந்து பில்ட் பண்ணது. ஓகேங்களா. ப்ராஜெக்ட் 17A இதுன்னு பார்த்தீங்கன்னா சக்சஸர் டு ஷிவலிக் கிளாஸ்க்கு வந்து சக்சஸர் தான் இந்த ப்ராஜெக்ட் 17A. எம்டிஎல்ன்றது வந்து மும்பை பேஸ்டு ஒரு ஷிப்யார்டு. ஓகேங்களா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஐஎன்எஸ் உதயகிரி வந்து சர்வ்டு 31 இயர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. நியூ ஷிப் ஆஸ் அட்வான்ஸ்டு ஸ்டீல்த் அண்ட் காம்பேக்ட் சிஸ்டம்.
அதாவது இதுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டான சிஸ்டமும் ப்ளஸ் வந்து காம்பேட் சிஸ்டமும் வந்து இதுக்கு வந்து இருக்கு. நியூ ஷிப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த கமெமரேட்டிவ் புக் launched in June 2025 to honor cricketer வி.வி. குமார் on his 90th birthday. ஓகேங்களா? அவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, செலிப்ரேட்டிங் வி.வி. குமார் அட் 90 அப்படின்னு கூடிய ஒரு டைட்டில் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, ஃபார்மர் இந்தியாவோட லெக் ஸ்பின்னர் தான் வந்து இவர் வி.வி. குமார்ன்றவரு. இவருடைய 90த் பர்த்டே செலிப்ரேஷன் சென்னையில செலிப்ரேட் பண்ணது. ஓகேங்களா? அவருடைய புக் டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா, செலிப்ரேட்டிங் வி.வி. குமார் அட் 90ன்றது தான் அவருடைய புக் நேம் டைட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சி.டி. கோபிநாத். ஓகேங்களா? வி.வி. குமார் வந்து இவரு எப்போ பொறந்தாருன்னு பார்த்தோம்னா, ஜூன் 26, 1935ல இவரு ஒரு லெக் ஸ்பின்னர். ஓகேங்களா? டுக் 5 விக்கெட்ஸ் அந்த டெஸ்ட் டெபியூட்ல எடுத்திருக்காரு. இவருடைய புக் ரிலீஸ் பண்ணதும் வந்து சென்னையில தான். சி.டி. கோபிநாத்ன்றவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணாரு. ஓகேங்களா? மெயினா பார்த்தோம்னா, அவருடைய புக் நேம் பார்த்தீங்கன்னா, செலிப்ரேட்டிங் வி.வி. குமார் அட் 90 ரிலீஸ் பண்ணது சி.டி. கோபிநாத். எங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா, சென்னையில. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த சூப்பர் ஆப் லான்ச்டு பை த யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இன் ஜூலை 2025 டு கன்சாலிடேட் ரயில்வே பேசஞ்சர் சர்வீஸ வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு ரிலீஸ் பண்ண ஆப் பேர் என்ன? ஐஆர்சிடிசி கனெக்டா, ரெயில் சாரதி, ரெயில் ஒன் அப்படி இல்லைன்னா ரெயில் இந்தியா. இதுக்கான ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல குடுங்க. ஓகேங்களா? ஆ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அட்லீஸ்ட் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லா தரோவா படிச்சா தான் மெயின்ஸ் எக்ஸாம்ல மோஸ்ட்லி கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ. மீண்டும் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். எல்லாத்துக்கான லிங்க் அதாவது ஆப்க்கான லிங்க் பிளஸ் டெலகிராம்க்கான லிங்க்குமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.